Friends, welcome to Start Tamil Exam. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங். இப்போ நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் முடிச்சுட்டு போவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து நம்ம எப்படி போடுறது, மார்ஜின் வந்து எப்படி செட் பண்ணுறது, ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்காக மிஷின் வந்து சென்டர் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து எப்போவுமே இங்கிலீஷ் மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 ஸ்பேஸு. அப்போது மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பக்கம்னா கொண்டு வரலாம். இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் 20லேருந்து 80 அப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 வருது. ஏன்னா 20 10 20 30 அப்போ 50 பேர் சேர்த்துக்கணும். பேப்பரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்போதுமே மிஷினை போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 பேப்பர் எடுத்துக்கணும். பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டு சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மடிச்சிக்கணும், ஓகேங்களா? ஏன்னா சென்டர் மாதிரி நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி மடிச்சிக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போது இந்த சைடில் வந்து கேர் வைக்க மாதிரி இருக்கும். அதை லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து அழுத்திட்டு இப்போ பேப்பர் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? இப்போது இங்கே பேப்பர் கட்ட வச்சுட்டு நம்ம சர்க்கிள் பண்ணணும். சர்க்கிள் பண்ணிட்டோம்னா இப்போ ரிலீஸ் பண்ணணும், ஓகேங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதை வந்து லைட்டாக தள்ளிட்டு வந்து பாருங்கள் பேப்பர் வந்து இப்படி கொண்டு வந்துடணும். இப்போ 50க்கு கொண்டு வந்துட்டோம்னா கரெக்டாக நமக்கு இருக்கும். வந்துட்டு இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இது கொண்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், சிங்கிள் 1 ஸ்பேஸு 2 அண்டு 3 கொண்டு வந்துடலாம். பேசிக்காக வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் தான் இருக்கணும், ஓகேங்களா? இப்போது நமக்கு வந்துட்டு பேசிக்காக பார்த்திங்கன்னா புக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருப்பாங்க. இந்த புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பேராகிராஃப் இருக்குது அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, பார்த்துக்கங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், ASDF செமிகோலன் LKJ ASDF செமிகோலன் LKJ அடிக்கும் போது பார்த்திங்கன்னா கை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். நம்ம மிஷின் வந்து பொசிஷனாக இருக்கா பார்த்துக்கிட்டு ASDF இந்த ஸ்பேஸுக்கு இதை இருக்கணும். செமிகோலன் LKJ ASDF செமிகோலன் LKJ ASDF செமிகோலன் LKJ ASDF செமிகோலன் LKJ ASDF. திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம பார் இதை தெளித்து பாருங்கள், ASDF செமிகோலன் LKJ ASDF செமிகோலன் LKJ ASDF செமிகோலன் LKJ. இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டைப் பண்ணும்போது நம்ம கை வந்து எப்படி இருக்கணும் அங்கே பாருங்கள். அந்த அட்ஜஸ்ட் இங்கே பாருங்கள் 4 விரல் ASDF எந்தெந்த எழுத்துக்கு எந்த ஃபிங்கர் கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும், ஓகேங்களா? டைப் பண்ணும்போது நமக்கு இப்படி தான் இருக்கணும். ஏன்னா ASDF நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரி வச்சு அடிக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி வச்சு அடிக்கணும். செமிகோலன் LKJ ASDF 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 செமிகோலன் LKJ ASDF. ஓகே, இதே மாதிரி தான் நம்ம டைப் பண்ணணும். பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதே போல் நீங்கள் டைப்பிங் கற்றுக்கணுன்னா இந்த மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர், பை, see you.